தாவேகாவுடன் பாரதிய ஜனதா கூட்டணி உறுதியாகிவிட்டது என்றும் விஜயகாந்தை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள பாரதிய ஜனதா சம்மதித்துவிட்டது எனவும் வலைதளம் ஒன்றில் செய்திகள் வெளியானது. ஆனால் இச்செய்திக்கு சில மணி நேரத்திலேயே மறுப்பும் வந்தது. No, that is wrong report, and there is no talk which has happened and finalized. So once I met Vijaykanth only when all press was there. Thank you. What is the status now? No, I don't know because I am here. Our people are there. They are all the. We want all India parties to be together, so we are trying. கூட்டணி குறித்த செய்தி தவறானது என மறுத்த பாரதிய ஜனதாவின் தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பிரகாஷ் ஜவடேகர் இதுகுறித்து பிரஸ் கவுன்சிலில் புகார் செய்யப் போவதாகவும் தெரிவித்தார். யூகங்கள் அடிப்படையிலேயே இதுபோன்ற செய்திகள் வெளியாவதாக கூறுகிறார் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன். எங்கள் மத்திய தலைமையை பொறுத்தமட்டில் மத்திய தலைமை வேறு, மாநில தலைமை வேறு அல்ல. எல்லா முடிவுகளும் எங்களுக்கு தெரியப்படுத்திவிட்டுத்தான் நடக்கும். யூகங்களின் அடிப்படையில் பல பல வதந்திகள் வருகிறது. கடந்த மாதம் 28ஆம் தேதி சென்னை வந்த ஜவடேகர் விஜயகாந்துடன் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறினார். பேச்சுவார்த்தை இணக்கமாக இருந்தது என அவர் கூறி சென்ற சிறிது நேரத்திலேயே இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது மட்டுமே என அறிக்கை வெளியிட்டார் விஜயகாந்த். இதற்கிடையில் திமுக தேமுதிக இடையே கூட்டணி உருவாகிவிட்டதாகவும் செய்திகள் சிறகடித்து பறந்தன. இதன் காரணமாகத்தான் கூட்டணி குறித்து பேச டெல்லியிலிருந்து 2வது முறையாக சென்னை வந்த பிரகாஷ் ஜவடேகரை விஜயகாந்த் சந்திக்க விரும்பாமல் வெளியூர் நிகழ்ச்சிக்கு சென்று விட்டார் என்றும் கூறப்பட்டது. ஆனால் பாரதிய ஜனதாவுடனும் திமுகவுடனும் தங்கள் கட்சி கூட்டணி அமைப்பது குறித்து வெளியான செய்திகளை முற்றிலும் மறுத்தார் தேமுதிக கொள்கை பரப்பு செயலாளர் சந்திரகுமார். ஒரு கட்சியோடு கேப்டன் அவர்கள் 59 சீட் பேசி முடித்து விட்டார் என்று சொல்கிறார்கள். இன்னொரு பக்கம் ஒரு கட்சியோடு ரகசியமாக இப்போது பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். பல கோடி ரூபாய் பணம் கைமாறிவிட்டது என்று ஒரு பக்கம் சொல்கிறார்கள். இதற்கு மேலாக பேரத்தை அதிகரிக்கவே கேப்டன் எதை பற்றியும் பேசாமல் அமைதியாக இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இந்த நொடி வரையிலும் எங்கள் தலைவர் கேப்டன் அவர்கள் கூட்டணி குறித்த எந்த முடிவையும் எடுக்கவில்லை. இதுதான் உண்மை. கூட்டணியை பற்றி இதுவரையிலும் எங்கள் தலைவர் பேசவே இல்லை. சந்திரகுமாரின் கருத்து வெளியான 3 நாட்களிலேயே திமுக தலைவர் கருணாநிதி இதற்கு மாறான ஒரு தகவலை வெளியிட்டார். தமக்கே உரிய பாணியில் அவர் இதனை கூறினார். பணம் தங்கி கொண்டிருக்கிறது. பாலில் எப்போது வந்து இன்னும் முடிவாகவில்லை. என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? ஏன் இந்த இழுபறி? தேமுதிக திமுக கூட்டணி முடிவாவதற்கு ஏன் இந்த தாமதம்? என்ன இழுபறிக்கு காரணம் என்ன? இழுபறி எதுவும் கிடையாது. அதனால் எதுவும் சொல்வதற்கு இல்லை. தேமுதிக திமுகவுடன் கூட்டணியில் சேருவார்கள் என்று நீங்கள் இன்னும் நம்புகிறீர்களா? நம்பிக்கை இருக்கா? நிச்சயமாக இருக்கிறது. கருணாநிதியின் பேச்சுக்கு உடனடியாக பதிலளித்த மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் வைகோ திமுக பக்கம் தேமுதிக போகாது என்று தெரிவித்தார். தங்கள் கூட்டணிக்கு விஜயகாந்த் வர வேண்டும் என்றும் அவர் கூறினார். திமுக தேமுதிக கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்விக்கு பழம் கனிந்து கொண்டிருக்கிறது, அது எப்பொழுது பாலில் விழும் என்று எதிர்பார்த்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். பழம் கரிந்தால் அது நல்ல தூய்மையான பாலில் விழ வேண்டும் என்றுதான் மக்கள் எதிர்பார்ப்பார்கள். நஞ்சு கலந்த பாலில், ஊழல் நஞ்சு கலந்த பாலில் அது விழுவதற்கான வாய்ப்பு மிக குறைவு என்று நாங்கள் கருதுகிறோம்.